Hello friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது செம டேஸ்டியான ஒரு grilled cauliflower ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பரான ஒரு தந்தூரி ஃப்ளேவர்ல செம டேஸ்டியா இருக்கும் இந்த cauliflower. இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டர் மாதிரி நீங்க அப்படியே சாப்பிடலாம். இல்லனா சப்பாத்தி உள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். இந்த சூப்பரான grilled cauliflower எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பெரிய பெரிய பூவா நறுக்கி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் பூவை வந்துட்டு இதுல போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது ஒரு 3/4 பங்கு வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்குது. இப்போ 3/4 வாசி வெந்துருச்சு இந்த காலிஃப்ளவர். இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம் இந்த தண்ணியை. இப்போ 3/4 வாசி வேக வச்ச காலிஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துறேன். இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சாட் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்திடலாம். இப்போ இதை ஆறிச்சு, ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக குடமிளகாவை இந்த மாதிரி டைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திடலாம். இதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இப்படியே ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி ஸ்டர் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். உங்ககிட்ட கிரில் பேன் இருந்துச்சுன்னா கிரில் பேன்ல செய்யுங்க, இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர், இந்த வெங்காயம், குடமிளகாய் இது வந்துட்டு இதுல போட்டுடலாம். மேரினேஷன்ல இருக்கிற இந்த மசாலாவையும் ஃபுல்லா எடுத்து இதுல போட்டுருங்க. இது இந்த மாதிரி பரவலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சு இது நம்ம இப்படியே கிரில் பண்ண போறோம். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு கிரில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி நம்ம கிரில் பண்ணலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கிரில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சைடு வந்துட்டு டர்ன் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு நம்ம எல்லா சைடும் ஈவனா கிரில் ஆகிற அளவுக்கு கிரில் பண்ணி எடுக்கணும். இன்னும் 2-3 நிமிஷம் இந்த சைடு கிரில் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா காலிஃப்ளவர் பீசஸும் பேன்ல டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் ஈவனா கிரில் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு கிரில் ஆகாது. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷமா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ லைட்டாக கிரில் மார்க் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் எல்லா சைடும் ஈவனா. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகாத இடத்த திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இதுல எவ்வளவு கிரில் மார்க் வந்துருக்குதுன்ட்டு. இந்த மாதிரியே எல்லா சைடும் ஈவனா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த ரெடி ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிரில் ஆயிடுச்சு நம்மளோட காலிஃப்ளவர். பாருங்க, இந்த அளவுக்கு கிரில் ஆனா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான கிரில்டு காலிஃப்ளவர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.